வெல்கம் டு கந்தவேல் ஹோம் இன்டீரியர். இது எந்த சைட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் நெல்லிக்குப்பம் சைட்டு இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட் பார்க்க போகிறோம். டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கடப்பாக்கல் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாரி நம்ம டோரு ஸ்லைடிங் கிளாஸு அந்த மாதிரி போட்டு கொடுத்தோம். உங்களுக்கு டிவி யூனிட் இன்னும் லுக்காக வேணும், மாடலாக வேணும், அந்த மாதிரி வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் எங்கே பண்ண போகிறீங்களோ ஹாலில் அந்த இடத்துல வந்து நீங்கள் வெறும் செவராக ப்ளைனாகவே விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாடலில் நம்ம கார்பன் ரோல் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். நீங்கள் கேட்குற மாடல் வரும். நீங்கள் செவுரு வச்சு ஆல்ரெடி கடப்பாக்கல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் டோர் பண்ணி க்ளோஸ் பண்ணி தர மாதிரி இருக்கும். உங்களுக்கு லுக்காக வேணும்னா நீங்கள் ப்ளைனாக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா பின்னாடி லோவர் பேனல் அடித்து டிவி செவுரு தெரியக்கூடாதுன்னு லோவர் பேனல் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிற வழியில் ஹாலில் செவுராக இருக்கிறதுனால அது பார்த்தா நல்லா இருக்காதுன்றதுனால அங்கேயும் லோவர் பேனல் போட்டு ஹாலுக்கு ஏற்ற மாரி அதே கலரில் கொஞ்சம் பண்ணி கொடுத்தோம். அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரா செட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா கட்லரி, ப்ளைன் பேஸ்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராலி. இந்த ட்ராவ் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவ் 3500 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம பண்ணோம். வீட்டுக்காரங்க நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கலாம். நம்ம இந்த ட்ராவ் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவுக்கு 3500 ரூபா, 7 வருஷம் வாரண்டியோட நம்ம கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். இந்த ட்ராவ் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நீங்கள் தான் தனியாக வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை காசு பே பண்ணுற மாதிரி அந்த ட்ராவ் செட்டுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டருக்கு 2 டோர் டைப்பில் போட்டு டோர்லேயே பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன் கொடுத்தாச்சு. டோர்லேயே உங்களுக்கு ஏர் போகிற மாதிரி, சிலிண்டர் லீக் ஆனாலோ அது எல்லாமே வர மாதிரி டோர்லேயே உங்களுக்கு கட்டிங் பண்ணி ஏர் வெளியே வர மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் கடப்பாக்கல் வச்சுருந்தாங்க. காமனாகவே எல்லாத்துக்கும் கடப்பாக்கல் வச்சுருந்ததுனால நம்ம டோர் மட்டும் போட்டு கொடுத்து டோர் மட்டும் கவர் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்குடு மாடலில் பொருள் உள்ளே வச்சா வெளியே தெரியாத மாதிரி ஷேடோ கலரில் செக்குடு மாடல் கிளாஸ் பண்ணி கண்ணாடி டோர் ஓப்பனில் நம்ம பண்ணோம். கண்ணாடி டோர் பார்த்தீங்கன்னா செக்குடு இருக்குது. நீங்கள் ஒரு 2-3 கலர் இருக்குது. நீங்கள் கேட்குற கலரில் நீங்கள் கண்ணாடி போட்டுக்கலாம். ப்ளைன் கண்ணாடியும் இருக்குது, செக்குடு மாடலையும் இருக்குது. நீங்கள் பொருளே தெரியக்கூடாது அந்த மாதிரி வேணும்னாலும் அந்த கண்ணாடி வேணும்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் வந்து வச்சுட்டு ட்ராவ் பண்ணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் அது லைஃப் வராது. பார்த்தீங்கன்னா அது கடப்பாக்கல் வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்டுற டைப் தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரா வேணுமோ அந்த இடம்லாம் கிச்சன் மேடைக்கு கீழே நீங்கள் ஓப்பனாக விட்டுட்டா கூட நாங்கள் எந்த இடத்துல ட்ராவை வச்சு உங்களுக்கு நீங்கள் அடுப்பு பக்கத்தில் ட்ரா வேணுன்னா அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க. அந்த இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு மீதிக்கிற ஃபேஸை கூட நாங்கள் உங்களுக்கு வந்து பாக்ஸ் டைப் மாதிரி பண்ணி அதில் பிளேட் மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் கிச்சன் ஒர்க்கு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டும் கவர் பண்ணி லேப்டில் ஃபுல்லாக டபுள் கலர் மாதிரி லேப்ட்லேயும் டோர் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயும் என்ன பண்ணியிருந்தோன்னா கடப்பாக்கல் தான் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் பண்ணி அதில் மிரர் ஒன்று கொடுத்தோம். மிரர் கொடுத்துட்டு கடப்பாக்கல் வச்சுருந்தனால அதுக்கு மேலே நம்ம டோர் பண்ணி கொடுத்தாச்சு. பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ட்ராவ் டைப்பு, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், அந்த மாதிரி சேஃப்டி லாக்கர் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா செவுரு உங்களுக்கு எந்த பக்கம் கபோர்டு கட்ட போகிறீங்களோ அந்த செவுரில் பார்த்தீங்கன்னா கபோர்டு பண்ணுற அளவுக்கு ஃபேஸ் விட்டுட்டு நீங்கள் மீதி அலமாரி வைக்கிறதுக்கோ பீரோ வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஃபேஸு நீங்கள் கட்டும் போதே கரெக்ட் பண்ணி கட்டிக்கணும். அது பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கேட்குற மாடலில் நீங்கள் கேட்குற கபோர்டு மாதிரி ரெடி பண்ணி தர முடியும். இல்லை நீங்கள் கடப்பாக்கல் தான் வச்சுருந்தீங்கன்னா கடப்பாக்கல் என்ன இருக்குதோ அதில் தான் நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இதே நீங்கள் செவராக விட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற மாடலில் எல்லாமே பண்ணலாம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா லேப்டும் கவர் பண்ணி தான் கொடுத்தோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு மட்டும் கலர் வேறு போட சொன்னாங்க. அதனால் அவங்க பிடிச்ச கலர்லேயே உட்டன் கலர் அண்ட் ஒயிட் அதில் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமில் சேம் அதே தான் கடப்பாக்கல் வச்சுருந்தாங்க.
கடப்பாக்கல் வச்சதுனால நம்ம டோர் மாடல் அது மட்டும் தான் பண்ணி கொடுக்க முடியும். இதே நீங்கள் செவராக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கன்னா வேணுமோ லாக்கரோ, சேஃப்டி லாக்கரோ இல்லை ட்ராவோ எதுவானாலும் நீங்கள் செவராக விட்டிங்கன்னா எங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கடப்பாக்கல் வச்சுருந்து பண்ணுற மாதிரி இருந்தால் லாக் செட்டு மட்டும்தான் பண்ணலாம். அதுவும் பேஸ்ட்டு போட்டு நிற்க வச்சு பாக்ஸ் டைப் பண்ணி அந்தமாரி தான் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 2 செலவு. நீங்கள் கடப்பாக்கலும் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கொயர் ஃபீட்டும் அதில் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 செலவு வந்துடும். இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு ஷாப்பில் கடையில் ஆர்டர் கொடுப்பீங்க. அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கார்பெண்டரை வந்து வெளியிலேருந்து வர வச்சு அவங்க வந்து வேலைக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ வர கார்பெண்டர் என்ன பண்ணணும்னா 4 பக்கமும் பேஸ்ட்டு அனப்பாண்டு போட்டு பண்ணணும். உள்ளேயும் வெளியிலையும் சரி. 4 பக்கமும் கார்னர் மட்டும் போடாமல் ஃபுல்லாகவே அனப்பாண்டு போட்டு நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒர்க்கு வரும். பாதி பேர் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்துட்டு செக்ஷன் ஒர்க்கு பிச்சின்னு வந்தது போகுது பேத்துன்னு வருதுன்னா காரணம் இதான். அனப்பாண்டு போடாமல் 4 கார்னர் மட்டும் போட்டு விட்ருவாங்க. கார்பெண்டர் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் 4 கார்னர் மட்டும் பேஸ்ட்டு போடாமல் சுற்றி வர செக்ஷன் உள்ளேயும் சரி வெளியும் சரி 4 பக்கமும் ஃபுல்லாகவும் அனப்பாண்டு போடுங்க. அதேமாதிரி கஸ்டமராகி நீங்களும் சொல்லுங்கள், 4 பக்கமும் அனப்பாண்டு போட சொல்லுங்கள். 4 கார்னர் மட்டும் போட்டுட்டு 4 கார்னர் மட்டும் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அது வருஷம் கம்மியாக தான் வரும். நீங்கள் இதே ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10-15 வருஷம் கண்டிப்பாக வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜ் ரூம் ஆல்ரெடி மர டோரில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே நம்ம திங்ஸ் வச்சு தெரியக்கூடாதுன்றதுனால டபுள் டோர் டைப்பில் டோர் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்தோம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடமும் எங்களுக்கு தெரியக்கூடாது, அது க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க ஆல்ரெடி வெண்டிலேட்டர் மாதிரி வெளிச்சத்துக்காக விட்டுருந்தாங்க. அதை விட்டுட்டு மீதிக்கிற இடத்த மட்டும் நம்ம டோர் க்ளோஸ் பண்ணி உள்ளே இருக்கிற பொருள் தெரியக்கூடாதுன்றதுனால சின்னதாக டோர் மாதிரி பண்ணி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கடப்பாக்கல் வச்சு கப்போர்டு வேணுமோ அங்கே பண்ணிக்கிங்க. லாக் செட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும். அது வந்து நீங்கள் மேலே ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து சேர்க்கக்கூடாது, அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும். பாக்ஸ் டைப் பண்ணி ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கும் தனியாக சார்ஜ் ஆகும். அதனால் உங்களை நான் கடப்பாக்கல் வைக்க வேணாம்னு சொல்லலை. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மாடலாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்ரு பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக டபுள் டோர் மாதிரி டோர் பண்ணது, வெளியில் மீட்ரு பாக்ஸு பண்ணி கொடுத்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே ரூம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க, அதுலேயும் கப்போர்டு பண்ணோம், லேஃப்ட் கவர் பண்ணோங்க. மேலே போயிட்டு நம்ம அதுலேயும் கப்போர்டு எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சர்வீஸ் யூபிவிசி மெட்டீரியலில் நம்ம கப்போர்டு செக்ஷன் ஒர்க் போட்டு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா பேனல் ஒர்க்கும் பண்ணலாம். பேனல் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரை வந்து ஃபுல்லாகவே திறக்க முடியாது, நீங்கள் பாதிலே நின்றுடும். இதே செக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக திறக்கிற அளவுக்கு வரும். இப்போ பாதிலே நிற்கும் போது சின்ன பசங்க வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அது திறக்கும் போது என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக திறக்கணும்னு பண்ணும்போது ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிடும். செக்ஷன் ஒர்க்கில் அந்த மாதிரி இருக்காது. பேனல் ஒர்க் பார்த்திங்கன்னா பேனலை கிழிச்சி தான் நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணி ஆகணும். அதுதான் யூபிவிசி பேனல் ஒர்க்கு செக்ஷன் ஒர்க்குக்கு இதுதாங்க வித்தியாசம். ஒர்க் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேர்லேயே வந்து நம்ம விசிட் பண்ணி என்ன பட்ஜெட் ஆகும், எந்த மாதிரி மாடலில் போடலான்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.